தேநீர் இடைவேளையின் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு அன்போடு பண்போடு கனிவோடு தமிழோடு வரவேற்கிறோம். இப்ப வாழ்க வாழ்க அதுல இருந்து ஆரம்பிங்க. நாசமா போறா ஏன் வியங்கோல் அப்படி வியந்து அந்த சொல்லை சொல்வதனால் இப்ப அது பக்கத்துல இன்னொரு வாழ்க வைக்கிறோம். வாழ்க வாழ்கன்னு இருக்கு. இப்ப இது எப்படி மனதிலுங்கிறது சரியா? ஆனா இப்ப ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் முக்காலத்தை சந்திக்காமையும் உணர்த்து. அதே பாரு கத்தும் குயில் ஓசை என் காதில் விளையாண்டு சொன்னார்ல. ஆமா, குயில் கத்துமா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிராமர்ல அட்ஜெக்டிவ்ஸ் அப்படி சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். சினம் கூட்டத்தில் சினத்தில் அது பற்றிய சினத்தில் வர சினதில்னு வரல. ஏன் வரல? வெற்றி கழகம் நீங்க சொல்லி கட்சியினுடைய பெயரையே திருத்தி இருக்காங்க. எல்லாம் தமிழ் செயல், தமிழ் செயல். அது ஏன் கந்தன் வீடை கட்டினான்னு வரல, வீட்டை கட்டினான் ஏன் வருது? சுட்ட சோறு சுடும் சோறு சுடும் சோறு. ஏன் மாநகராட்சி ஏன் சாலன்னு சொல்றோம்? ஊறுகாய் முக்காலத்தையும் உணர்த்துவது வினைத்தொகை. ஏன் வினைத்தொகை? ஐயா இனிமே நான் நனின்றதாயா எல்லாத்தையும் உருபசில. அப்ப தமிழுக்கு அடுத்து உறுதியா ஒற்றெழுத்துங்கிறது வருமாயா? கந்தா இங்க வா. மிகச்சரி நனி நன்று. ஆமா ஐயா நான் ஒழிக்குதுதான் நான் சத்தியமா சொல்றேன். ஆங்கிலம் பேசுறேன். நீங்க எத்தனாம் வகுப்புயா எடுக்கிறீங்க? என்னதே நான் உயிருக்கு உயிரா அவனை நேசிக்கிறேன். சும்மாங்க பையா என்ன சும்மான்னு சொல்றாரு ஐயா. ஐயா நீங்க இதை சொல்லுங்க, நான் அதுல இருந்து அப்படியே போறேன். இப்ப இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க தமிழகம் முழுக்க அனைவராலும் அறியப்படுகிற தமிழையா, நம்மளுடைய செல்ல தமிழையா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளை கொஞ்சி நமக்கு தமிழ் சொல்லி கொடுக்குற தமிழையா திரு கதிரவன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முதன் முறையா தேநீர் இடைவேளையில உங்க பேட்டி கொடுக்கும்போது ஒரு நீண்ட நெடிய நம்ம ஒரு அறிமுகம் கொடுத்தோம். இப்ப அந்த நிலை தேவையில்லைங்கிற மாதிரி மாறி ஒரு பயங்கரமான ஒரு அறிமுகமான ஆளா நீங்க மாறிட்டீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய தமிழ் தொண்டு தொடரட்டும். மகிழ்ச்சி ஐயா. நன்றியும் தமிழக மக்களுக்கு போய் சேரட்டும். நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அந்த அந்த நிலைப்பாடை அவங்க உறுதிப்படுத்தணும். தமிழகம் முழுவதும் பிழையில்லாத ஒரு சொற்களையும் பிழையில்லாத ஒரு எழுத்துக்களையும் அவர்கள் எழுதக்கூடிய பேசக்கூடிய தன்மையை உருவாக்கிட்டாங்கன்னா அதுதான் நான் அடைந்த வெற்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ ஐயா பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கும் தெரியாது, நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் ஒரு 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 விதமான ஒரு பயங்கரமா இந்த நேர்காணல் இருக்க போது. இப்போ என்னன்னாங்க ஐயா, முதல்ல நம்ம தொலைபேசியில பேசும்போது பேசினதுதான். இப்போ வாழ்க வாழ்க அதுல இருந்து ஆரம்பிங்க. வாழ்க ஏன்னா ஒரு நல்ல சொல்ல இருந்து நம்ம தொடங்குவோம். வாழ்க அப்படின்னாலே வாழ்த்துதல். எல்லாரையும் என்ன செய்ய போறோம்? வாழ்த்தத்தையும் போறோம். யாரையும் திட்டுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கவே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். வையகமே ஆமா. இந்த உலகமே நான் என்னத்தை இன்பத்தை அடைகின்றனோ அதே இன்பத்தை இந்த உலகம் பெற வேண்டும், உலக மக்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ உலக மக்கள் பெற வேண்டும் என்றால் அதுல வாழ்த்துதல் அப்படிங்கிற ஒரு தன்மை மிக சரியானதாக இருக்கும். இப்போ வாழ்க அப்படி சொல்லும் போது சந்தோஷமாகறாங்க. நாசமா போடா அப்படி சொன்னா அந்த சொல்லே ஒரு மாதிரி சொல்லே எவ்வளவு பதற்றத்தை உருவாக்கு. ஆமா, ஒரு பதற்றத்தையே உருவாக்குதுன்னா அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சொல்லது. இது அதையும் சொல்லுவாங்க ஒழிக அப்படிம்பாங்க. வாழ்க மாதிரியே இருக்கும். ஒழிக வாழ்க வாழ்க சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. ஒழிக சொல்லும் போது வருத்தமா இருக்கு. சந்தோஷம். அந்த வாழ்கன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த கான் முடியுது பார்த்தீங்களா? ஆமா. அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. ஆமா. பொதுவா வினைமுற்று அப்படின்னா ஒரு சொல் முடிவுற்றது அப்படின்றது வினைமுற்று. வாழ்க முடிஞ்சிருச்சு. அதை ஏன் வியங்கோல்? ஏன் வியங்கோல்? வியங்கோல்ல தெரியல உங்களுக்கு? தெரியல, எனக்கு தெரியல. வியங்கோல்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒருத்தர் வாழ்த்துறீங்க, எப்படி வாழ்த்துறீங்க? வாழ்கன்னு சொல்றோம். வாழ்க பெருமிதமா சொல்றீங்க. ஆமா, பெருமிதமா சொல்லுவோம். ஒழிகங்கிறது பெருமிதமா சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் சொல்லுவோம். ஒழிக 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 அப்படி. வருக 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 செல்க 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 அப்படியே வாழ்க வாழ்க செல்க செல்க உயர்க உயர்க வருக வருக என்று ஒரு பெருமித சுவையோட சொல்றோமா இல்லையா? ஆமா. அப்ப வியந்து சொல்றோமா? அப்படி வியந்து அந்த சொல்லை சொல்வதனால் வியந்து கொள்வதால் அது வியங்கோல். ஆஹா, அருமை அருமை. ஆமா, வியந்து கொள்வதால் அது வியங்கோல். வியங்கோல். அப்ப வியங்கோல் வினைமுற்று ஏன் வருதுன்னா வாழ்க முடிஞ்சிருச்சு. அதனால வியங்கோல் வினைமுற்றுன்னு வச்சேன். இப்ப அது பக்கத்துல இன்னொரு வாழ்க வைக்கிறோம். வாழ்க வாழ்கன்னு இருக்கு. இப்ப இது எப்படி? இது என்ன குறிப்பு? வாழ்க வாழ்க அப்படி சொன்னா அடுக்கு தொடராக மாறும். அடுக்கு தொடர். வாழ்க வாழ்க செல்க செல்க உயர்க உயர்க
அப்படி சொல்லுகின்ற பொழுது அடுக்கு தொடரா மாறும். வாழ்க நிப்பாட்டிட்டோம்னா வியங்கோல் வியங்கோல் வினைமுற்றா மாறும். அந்த வியங்கோல் வினைமுற்றுக்கு ஒரு விகுதி ஒண்ணு இருக்கியா? என்ன விகுதி தெரியுமா? க ய இயர். க ய ய இயர். எர் இயர் 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 இயர். க ய இயர் அப்படி சொல்லி வியங்கோல் வினை. க ய இயர் அதுக்கு விகுதி இருக்குது. சரி. இப்ப பாருங்களேன். வாழிய வாழிய. இப்ப காக்கு வந்து வாழ்கிற கா வந்துருச்சா? வந்துருச்சு. இயங்கிறதுக்கு வாழிய வாழிய இய வந்துருச்சு. இயருக்கு வாழியர் வாழியர் வந்துருச்சா? இது ஒரு பாட்டே இருக்கியா? பாரதியாருடைய பாடல் இருக்கு. பாட்டு சொல்லவா? சொல்லுங்கய்யா, தாராளமா சொல்லுங்க. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் அடித்திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். அருமை அருமை அருமை. வியங்கோல் வினைமுற்றுல வாழிய வாழிய வாழியர் வாழியர் அப்படி சொல்லும் போது வியங்கோல் வினைமுற்றா மாறுது. அப்ப வியந்து கொள்வதால் அது வியங்கோல் வினைமுற்று, அடுக்கி சொல்வதால் அது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். அப்ப வாழ்க வாழ்க சொல்லுவோம், அடுக்கு தொடரா மாறும். இப்ப வாழ்க வளமுடன் சொல்றீங்கல்ல? ஆமா, வாழ்க வளமுடன். அப்ப வாழ்க முற்று பெற்றுச்சா? முற்று பெற்றுச்சு. முற்று பெற்ற பிறகு வளமுடன் தேவையில்லை. இப்ப வாழ்க வளமுடன் என்று சொல்வதை காட்டிலும் வாழ்க வளத்துடன் சொல்லலாம். வளத்துடன். ஏன் வளத்துடன் சொல்லலாம் அப்படின்னா, வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன். அத்துங்கிற சாரியை. இப்ப வளமுடன் சொல்லி பாருங்க, வளம் நம்முடன் வரல, வளம் கூட்டல் உடன், வளம் கூட்டல் உடன், வளமுடன் அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் சொல்லணும்னா வளத்துடன் வரும். இப்ப குடம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் குடத்துடன், பணம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் பணத்துடன், மனம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் மனத்துடன். இப்ப ஒரே ஒரு செய்தி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. சொல்லுங்கய்யா. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில்ங்கிறது சரியா? மனதில் மனது மனதுன்னா நீங்க சொல்றபடி பார்க்கும்போது மனம் கூட்டல் அத்து கூட்டலுடன் மனத்தில் அப்படின்னு இருந்திருக்கணும். மனதில் உறுதி வேண்டும் வரக்கூடாது, மனத்தில் உறுதி வேண்டிதான் வரணும். ஆனா அது பாரதியார் எழுதுனது. ஆமா, பாரதியார் சொல்லியிருக்காருயா. அதே பாரதியார் கத்தும் குயில் ஓசை என் காதில் விளையாண்டு சொன்னார்ல. ஆமா, குயில் கத்துமா? கத்தாது. குயில் கூவும். குயில் கூவுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கத்தும் சொல்லிட்டாரு. கத்தும் சொன்னாலும் தவறுதான். இருந்தாலும் நம்முடைய தேசிய கவி மகாகவி பாரதி என்று பெருமிதப்படக்கூடிய தன்மையில நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார்ல, அந்த நன்றி கடனுக்காகவும் பாரதி என்ற ஒரு தனிப்பெரும் மகாகவியாய் இருப்பதன் காரணமாகவும் அவர் மகாகவி என்பதால் அவன் ஏற்றுக்கொண்டார். அதற்கு ஒரு விதி சொன்னாங்க. என்ன விதி? மரபு வலுவமைதி. அப்ப கத்தும் குயிலோசைங்கிறது தப்புதான், அவர் மரபை மீறிட்டாரு, அது வலுதான், குற்றம்தான். இருந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டோம். அதனால மரபு வலு அமைதி. அது மாதிரி மனதில் உறுதி வேண்டும் சொன்னார் பாரதியார். மனத்தில் உறுதியோடு சொன்னாரு சிறப்பா இருக்கும். இப்ப சினம் சினம் கூட்டத்தில் சினத்தில், அது மட்டும் சினத்தில் வர சினதில்னு வரல. ஏன் வரல? ஏன் வரல? மனம் கூட்டல் அத்து கூட்டலில் மனத்தில், சினம் கூட்டல் அத்து கூட்டலில் சினத்தில். அப்ப மனதில் சினதில் வருமா? வராது. அப்ப மனம் கூட்டல் அத்து கூட்டலில் மனத்தில், சினம் கூட்டல் அத்து கூட்டலில் சினத்தில். அப்ப சினத்தில் மனத்தில், அப்ப சினதில் மனதில் வராதுல? வராது. அப்ப மனதில் என்று சொல்வதை காட்டிலும் மனத்தில் என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில வாழ்க வளத்துடன் என்று சொல்வதை காட்டிலும் வளத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. அப்ப வாழ்க முற்று பெற்றுச்சா? நிறைவடைஞ்சிருச்சு. அப்ப வியங்கோல் வினை முற்றாயிருச்சு. அப்ப வினை முற்றாயிருச்சு, வியங்கோலா ஆயிருச்சு. இப்ப வாழ்க வளத்துடன் சொல்வதை காட்டிலும் வளத்துடன் வாழ்க என்று சொன்னால் மிகச் சிறப்பாக, மிகச் சிறப்பு. அப்ப இது மாதிரியான இலக்கண குறிப்புகளோடு இலக்கண தன்மைகளோடு நம்ம பேச கற்றுக்கொண்டோம் என்றால் தமிழ் நம்மையும் ஆளும், பிறரையும் ஆள வைக்கும். சரிங்க சரிங்கய்யா. சார் ஐயா, வேற ஏதாவது எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வாழ்க மாதிரியான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கய்யா. மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்க? மதியானம் சாப்பாடுல சாம்பார் ஊற்றுவீங்க. சாம்பார், ரசம், அதுக்கடுத்து தயிர் ஊற்றி சாப்பிடுவீங்களா? ஆமா. தயிர் ஊற்றி சாப்பிடும் போது தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சு வைக்கிறீங்க? ஊறுகாய்ங்கிறது என்னது? ஊறுகாய் முக்காலத்தையும் உணர்த்துவது வினைத்தொகை. கரெக்டா, அழகா அடிக்கிறீங்க. மார்க் 1. அழகா பாஸ் ஆயிட்டீங்க. நன்றி. பரவாயில்ல. ஊறுகாய் அப்படிங்கிறது வினைத்தொகை. ஏன் வினைத்தொகை? ஏன்னா அது முக்காலத்தையும் குறிக்கும். ஊறிய காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய். இப்போ ஊறுகாயில காய்ங்கிறது பெயர் சொல், காய் பெயர் சொல், ஊறுங்கிறது ஒரு வினை, ஊருங்கிறது ஒரு வினை. அப்போ ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் சந்திக்கின்ற பொழுது முக்காலத்தை உணர்த்தினால் அது வினைத்தொகை.
ஆனா இப்ப ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் முக்காலத்தை சந்திக்காமையும் வருமா? சந்திக்காம வரும். இப்ப பெரும்பாலும் இப்ப சந்திக்கிற மாதிரி தான் வரும். இப்ப ஒளிர்கதிர், ஒளிர்கதிர், ஒளிர்ந்த கதிர், ஒளிர்கின்ற கதிர், ஒளிரும் கதிர், ஒளிரும் கதிர், சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. இப்ப 3 காலங்களுக்கு அது வந்து அது வினைத்தொகையாக வருது. சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க கேட்கறீங்களா நான் கேட்கிறேன்? நீங்களே கேளுங்க. சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப செந்தமிழ் இருக்கு. ஆமா. அது என்ன இலக்கண குறிப்பு? பண்புத்தொகை. ஏன் பண்புத்தொகை? ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது ஒரு சொல்லு, அதுக்கு ஒரு பண்பை நம்ம கொடுக்குறோம், செம்மையான தமிழ் அப்படின்னு கொடுக்குறோம், அதனால அது பண்புத்தொகை. அருமை, நல்லா பேசிட்டீங்க ஐயா. கேட்டு பாருங்க, அவரு நானும் பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சோம். அப்படிங்களா? தமிழ்ல எல்லாம் நான் நல்லா படிப்பேங்க. அருமை அருமை. சொல்லுப்பா. அப்போ வந்து பண்புத்தொகை வரும்போது செம்மை கூட்டல் தமிழ், தமிழ் செந்தமிழ், செந்தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். ஐயா இப்ப இந்த உரிச்சொற்றொடர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்ன? ஏன்னா எனக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போதே அந்த ஒரு சில இலக்கண குறிப்பிலேயே சந்தேகம் இருந்திருக்குங்க. இந்த உரிச்சொற்றொடர் அப்படிங்கிறது என்னது, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படி நான் சொல்றேன். இப்ப உரிச்சொல் தொடர் வேற ஒன்று. உரிச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர்னா சால, ஒரு, தவ, நனி, கடி, கூர், களி, மா, தட என்று சொல்லக்கூடிய உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகள் இருக்குது, இதுக்குதான் உரிச்சொல் உறுப்புகள்னு சொல்றது. இந்த உரிச்சொல் உறுப்புனா வேற ஒன்றும் இல்லை. சென்னை என்ன நகரம்? மாநகரம். மான என்னது? பெரிய. அப்ப பெரிய நகரம், மாநகரம், பெரிய நகரம், பெரிய நகரம். அப்ப மான் எங்கெங்கெல்லாம் தொடங்குதோ உரிச்சொல் தொடர். இப்ப மாமான்னு ஒரு சொல்லு இருக்கே, மாமா. மாமா என்பது அது உறவு முறை பேர்ல வரக்கூடியது, அதனால அது ஏன் மாநகராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, உரிச்சொல் தொடர். இப்ப ஒண்ணும் இல்ல, அதே சொல்றீங்களா, சால, சால நின்றான், சால நின்றான், சால பேசினான், சால சிறந்தவன், சால சிறந்தவன். ஏன் சாலன்னு சொல்றோம்? ஏன்னா அது வந்துட்டு சிறந்தவன் அப்படிங்கிறது சிறந்தவன், சாலனா அதற்கும் மேல அப்படிங்கிறது மிகுதி என்று பொருள்படும். மிகுதி. அப்ப சால, உரு, தவ, நனி, கடி, கூர், களி, மா, தட என்று சொல்லக்கூடிய அந்த உருவுகளை போறா உரிச்சொல் தொடர் உறுப்புகள். அப்ப இப்ப உங்க தமிழாசிரியர் இருக்காங்க, நவநீதன் ஐயா, நவநீதன் ஐயா இருக்காங்க, தமிழாசிரியர். அவர் உங்களை கை கொடுத்து நன்றின்னு சொல்வதற்கு பதிலாக நனி நன்று அப்படிங்கிறாரு. நனி நன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக்க நன்று, மிக்க நன்று, மிகுதியான நன்று, மிகுதியான நன்று. அப்ப நனி நன்று என்று சொல்கின்ற பொழுது அங்கே நனிங்கிற சொல்லு வருகின்ற பொழுது அது உரிச்சொல் தொடராக மாறுகிறது. அப்ப இனிமே யாராவது சீரும் சிறப்புமா ஒரு செயலை செய்தார்கள் என்றால் அவர்களிடம் நம் கை கொடுத்து நனி நன்று அவ்வளவு அப்படின்னு கூறலாம். அவ்வளவுதான் உரிச்சொல் தொடர். ஐயா இனிமே நான் நனி நன்றுதாயா எல்லாத்தையும் சொல்றது தப்பே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி உரிச்சொல் தொடர்கள் வருகின்ற பொழுது நனி நன்று சொன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும். சால பேசினான், உருபசி. உருபசி, உருபசில எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு நாவலுடைய பேரு உருபசி. எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா எழுதின பேரு உருபசி. உருபசியில அந்த பசி இருக்கு பாத்தீங்களா, அது பசி என்ன பசியா? உருபசி. உருபசில அதிகமான பசி, அதிகமான பசி, மிகுதியான பசி. அப்ப உருபசி அப்படின்னா அது அந்த இடத்துல உரிச்சொல் தொடராக வருகிறது. அது மாதிரி உருதுயர், சில பேர் என்ன சொல்லுவாங்க, உருதுயராவ வினைத்தொகையாகவும் சொல்லுவாங்க, உருபசிய வினைத்தொகையாகவும் சொல்லுவாங்க. அதான் உருபசி, உற்ற பசி, உருகின்ற பசி, உரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி உற்ற துயர், உருகின்ற துயர், உரும் துயர்னு சொல்லுவாங்க. அப்ப இது ரெண்டுல எதுங்க? ரெண்டுலையுமே முக்கியமா சொல்லக்கூடியது உரிச்சொற்றொடர். உரிச்சொல் தொடர்ல வரக்கூடிய உரிச்சொற்றொடர். ஆனா புத்தகத்துல என்ன போட்டிருக்காங்க, வினைத்தொகைன்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம தப்பா சொல்லிடக்கூடாதுல்ல, அவங்க எந்த கண்ணோட்டத்துல சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உரு என்று சொல்லக்கூடிய அந்த உருவ வர்றதுனால நம்ம உரிச்சொல் தொடராக நம்ம அதை பாவிக்கின்றோம். சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து உரிச்சொற்றொடர்ல வருது. அதாவது ஒரு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிராமர்ல அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல ஆமா, அட்ஜெக்டிவ்ஸ் தான் சரியா வரும். ஓகேங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேற்றுமை உருபு, இப்ப ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிற வேற்றுமை உருபு நமக்கு தெரியும். இது வேற்றுமை உருபு அப்படிங்கிறது ஏன் அது வேற்றுமை உருபுன்னு சொல்றோம்? உருபுனா முதல் என்ன, அது என்ன வேற்றுமை உருபு, அது எதுக்கு ஐ, ஆல், கு, இன், அது, கண் வச்சுக்காங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துறோம்? வேற ஒண்ணும் இல்லையா. இப்ப வேற்றுமைன்னா என்ன அர்த்தம்? வேறுபடுத்துதல். வேறுபடுத்துதல், அந்த சொல்லை இந்த சொல்லாக வேறுபடுத்துதல். அந்த வேறுபடுத்துறதுக்கு ஒரு எழுத்துக்களை உண்டாக்குதல், அதுக்கு பிறகு உருவுன்னு வச்சான். உருவுனா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாது. உருவுனா உருவம் மாற்றமடைதல். உருவம் தான் உருவாக இருக்கிறது, உருவம் உருவாக இருக்கிறது. அப்ப உருவுனா உருமாறுதல். இந்த சொல்லானது அந்த சொல்லாக உருமாறுகிறது. அந்த உருமாறுவதற்கு ஐயாளுக்கு இன்னதுக்கு என்று சொல்லக்கூடிய உருவு வச்சான். அப்ப உருமாற்றுவதற்கு அந்த ஐயாளுக்கு இன்னதுங்கிறது உருவாக இருக்கிறது. அப்ப கந்தன் வீடு கட்டினான். கந்தன் வீடு கட்டினான். அதை உருவா சொல்லணும், ஐய போட்டு சொல்லணும். அப்படி சொல்றது
கந்தன் வீட்டை வீட்டை கட்டினான். ஐவர். ஐயா இதுல இருந்து நான் அப்படியே ஒண்ணு போறேன், நீங்க இதை சொல்லுங்க, நான் அதுல இருந்து அப்படியே போறேன். இப்ப அது ஏன் கந்தன் வீடை கட்டினான்னு வரல, வீட்டை கட்டினான் ஏன் வருது? வீடுங்கிறது நெடில் தொடர் குற்றியல் வரும். வீடுங்கிறது நெடுந்தொடர் குற்றியல் வரும். நெடில் தொடர் குற்றியல் வரும். நெடில் தொடர் குற்றியல் வரும். காடு, வீடு, தோடு, பாடு, பாவண்ண நெடிலா, ஆமா, தூ உகரமா, ஆமா. அப்ப நெடில் தொடர் குற்றியல் உகரம். பாடுங்கிறது கூடுங்கிறது நெடில் தொடர் குற்றியல். வேற ஒண்ணும் இல்ல. நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று. வீடு கூட்டல் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. ஏன் வீடு ஏன் வீட்டுன்னு மாறிச்சு? ஏன் மாறிச்சு? அது மாதிரி இப்ப கேட்டீங்கல்ல, என்ன கேட்டீங்க? இதுதான் வீடுதான் நானும் கேட்டேன். வீட்டை கட்டினான், கந்தன் வீட்டை கட்டினான். அப்ப வீடு கட்டினாலும் வீட்டை நெடில் தொடர் குற்றியல் உகரமா வந்தா இட்டு சேர்த்துக்கிறோம். இப்ப நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று இட்டு வருதா? நாடு பற்றுன்னு வராது. அப்ப நான் வீடு கூட்டல் கட்டினான், வீடு கட்டினான்னு வராது, வீட்டை கட்டினான்னு வரும். ஏன்னா நெடுத்தொடர் குட்டியில இருக்கிறோம், அப்படி மாறும். வீடு கூட்டல் கட்டினா பாடுனா பாட்டை பாடினான், பாடு பாடினான் பறக்காது, பாடு பாடினான் வராது. பாட்டை பாடினான். நாடு கூட்டல் பற்று, நாடு பற்றுன்னு வராது, நாட்டுப்பற்று. கூடு கூட்டல் பறவை, கூட்டுப்பறவை. ஏன் சொன்னீங்க? கூடு பறவைன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அதே இலக்கணம் வச்சான். அதுக்குதான் நெடில் தொடர் குட்டிகள் அப்படி சொல்லக்கூடிய இலக்கணத்தை தொடர்ந்து வருகின்ற பொழுது வீடுங்கிறது வீட்டில் மாறும், நாடுங்கிறது நாட்டில் மாறும், பாடுங்கிறது பாட்டில் மாறும், கூடுங்கிறது கூட்டுன்னு மாறுவியா? கூடுங்கிறது கூட்டுன்னு மாறும். கந்தன் வீடு கட்டினான் அப்படின்னா கந்தன் வீட்டை கட்டினான். கந்தன் மரத்தை வெட்டினான். கந்தன் மரத்தை வெட்டினான். அப்ப ஐ போட்டாச்சு. கந்தனால் மரம் வெட்டப்பட்டது. ஆள், கந்தனால், ஐ ஆள். அப்ப கந்தனுக்கு வீடு கிடைத்தது. கூ, கந்தனுக்கு ஐயால் கூ, கந்தனுக்கு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அப்ப இரண்டாம், அதாவது வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8ங்கயா. அதுல முதல் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆள், நான்காம் வேற்றுமை கூ, ஐந்தாம் வேற்றுமை ஐயால் கூ இன், ஆறாம் வேற்றுமை அது, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை கண். 8ஆம் வேற்றுமை உருவு கிடையாது. என்ன வேற்றுமை எனக்கு தெரியலையே. கந்தா இங்க வா. என்ன செஞ்சேன்? இப்ப அழைத்தேன், விழித்தேன், விழித்து அழைத்தேன், விழித்து அழைத்தீங்க. வெளி வேற்றுமை, விழி வேற்றுமை. அந்த சொல் விழி, வெளி வேற்றுமைக்கு கந்தா வான்னு சொல்லுவோம். கந்தனா வா, கந்தனால் வா வராது. கந்தனுக்கு வா வராது. அப்ப அங்க உருவு கிடையாது. கந்தனை வா அப்படிலாம் வராது. விழித்து சொல்வதால் விழி வேற்றுமை. அப்ப முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமை. இப்ப கந்தன் வந்தான். கந்தன் யாரு? கந்தன் ஒரு மனுஷன், பெயர் சொல்லுது. கந்தனை எப்படி உச்சரிச்சீங்க? கந்தன் எது மூலமா உச்சரிச்சீங்க? வாய் மூலமா. வாய் மூலமா உச்சரிக்கீங்க. வாய் மூலமா உச்சரிக்கும் போது எது எழுந்தது? கந்தன்கிற சொல்லி எழுந்ததா? ஆமா, எழுந்தது. எழுவாயா? எழும் வாய். கந்தன் சொல்வதற்கான அந்த வாய் எழுந்ததா? எழுந்தது. அதனால எழுவாய். ஓஹோ, பேச தொடங்குறதே அப்ப அதுதான் எழுவாய் வேற்றுமை. எழுவாய்னா ஐயோ எழுவாய் பயனிலை செயல்பட. ஆமா, எழுவாய் பயனிலை எல்லாம் கேட்டாலே பயமா இருக்கும். எழுவாய்னா எழுவாய். அதாவது இப்ப பேசுறதுக்கு நம்ம தமிழ் அப்படின்னு அப்படி சொல்றமே, அதுவே எழுவாய். பயனிலைனா பயனிலைலாம் முடிஞ்சது. செய்யப்படும் பொருள்னா நடுவில் இருக்கிறது. இப்ப கந்தன் மரம் வெட்டினான் இருக்க. ஆமா, கந்தன்கிறது எழுவாய், வெட்டினாங்கிறது பயனிலை. எதை வெட்டினான்? மரம், செய்யப்படும் பொருள். அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. கந்தன் எழுவாய், மரம் செயல்படும் பொருள், வெட்டினான் பயனில்லை. என்ன பயனடைஞ்சாவே? மரத்தை வெட்டி விறகு எடுத்து போய் சமைக்க பயன்படுத்தினான். பயனடைஞ்சானா? பயனடைஞ்சான். அப்ப பயனில்லை. பயனில்லை. அப்ப இந்த மாதிரியான ஐயாளுக்கு இன்னது என்று சொல்லக்கூடிய வேற்றுமைகள் வருகின்ற பொழுது கந்தன் வீட்டை கட்டினான். கந்தனால் மரம் வெட்டப்பட்டது. கந்தனுக்கு கிடைத்தது. ஐ ஆள் கு என் கந்தனின் கண் வந்தேன். கந்தனின் வீடு இன் ஐ ஆள் கு இன் அதுங்கிறது கந்தனது வீடு, கந்தனது தோட்டம். அது வருது. அப்ப வேற்றுமை உறுப்புகள் வருகின்ற பொழுது 6 வேற்றுமை உறுப்புகளும் வருகின்ற பொழுது அதுதானே 6 வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆள் கு இன் அது கண் என்று சொல்லக்கூடிய 6 வேற்றுமை உறுப்புகள் வருகின்ற பொழுது அந்த சொற்கள் மாறுகின்றது. அப்படி மாற்றம் அடைவதற்காக உருவை கொண்டு வந்து வச்சாங்க. அதனாலதான் அது வேற்றுமை உருவு என்று சொல்லப்படுகிறது.
வேற ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன விஷயம் தான். இதை சொல்லிக் கொடுக்குற விதத்தை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம்னா பள்ளிக்கூட பிள்ளைகளாம் அற்புதம். என்னுடைய மாணவர்கள்லாம் அப்படித்தானே ஜாலியா ஆர்வமா படிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க, எதை சொன்னா கேட்டுக்கிறாங்க. ஆமாங்க ரைட்டுங்க ரைட்டு கேட்டுருவேன். நீங்க எத்தனாம் வகுப்புக்கு எடுக்கிறீங்க? நான் 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கிறேன். 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும். ஆமா, இப்ப 6ஆம் வகுப்புல இருந்து இந்த 9ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வந்து தமிழ் எப்பப்பெல்லாம் தமிழ் வகுப்பு வருதோ ஆர்வமா இருப்பாங்க மாணவர்கள், நம்ம போவோம் வருவோம். இந்த 10ஆம் வகுப்புல ஒரு பாதிக்கு மேல இந்த தமிழ் வகுப்புகளை சும்மா நான் கேட்கிறேன், இந்த அறிவியல் ஆசிரியர்கள் கணித ஆசிரியர்கள்லாம் கேட்பாங்கல்ல, அப்ப அந்த மாதிரிலாம் நீங்க கொடுப்பீங்களா? இல்ல அதெல்லாம் முடியாது, என் வகுப்பு நான் தான் எடுப்பேன்னு சொல்லுவீங்களா? என்ன நடக்கும்? அதாவது சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா ரெக்வஸ்டா கேட்பாங்க, ஐயா நீங்க எல்லாம் தமிழ் பாடம் நடத்தி படிச்சிருவாங்க, ஆமா எனக்கு ஒரு பாடம் கொடுங்க அப்படி கேட்பாங்க. என்னோட சமூக அறிவியல் ஆசிரியர் நண்பர் முத்துக்குமார் இருக்காரு, சரி என்னோட ஆசிரியர் தான், சரி என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர். அவரு எழுச்சிவாரு, ஐயா பீரியட் எடுத்துக்கிறேன், நல்லா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆனா மாணவர்களுக்கு ஏமாற்றமா இருக்கும்ல, ஏன்னா நீங்க வருவீங்கன்னு ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா நான்லாம் தமிழ் வகுப்புனாதான் ஆர்வமா உட்காந்துருப்பேன், தமிழ் வகுப்பு வரப்போகுது தமிழ் வகுப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல வேற ஏதாவது எடுத்தா மாணவர்களுக்கு ஏமாற்றமா இருக்கும். அதே மாதிரி அறிவியல் ஆசிரியர் வந்து இருப்பாரு, ஐயா தமிழ் போட்டு நான் எடுத்துக்கலாமா அப்படின்பாரு, நல்லா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. உடனே பயில என்னை பாப்பாங்க பார்த்துட்டு சரி ஐயா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு அவர் பிள்ளை கொடுத்துருவாரு சில நேரங்கள்ல. சரி சரி, அந்த மாதிரி மாற்று பாட வேலைகளை நாங்க இந்த மாதிரி நெருக்கடியான நேரங்கள் என்ன செய்வோம், விட்டு கொடுத்து பண்ணிக்கிறோம். அதனால மாணவர்களுடைய மனதில் வந்து என்னைக்குமே தமிழாசிரியர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் அம்மாக்களாக இருந்தாலும் ஆமா தமிழ் அம்மா அவரெல்லாம் எப்பொழுதும் மாணவருடைய மனதில் குடியிருந்த கோயிலாக இருப்பாரு. மிகச்சரி நனி நன்று. ஆமா ஆமா, குடியிருந்த கோயில் கிடையாது, குடியிருந்த கோயில். எம்ஜிஆர் தான் குடியிருந்த கோயில் கிடையாது. ஆசிரியர்களும் குடியிருந்த கோயிலாக, தமிழாசிரியர் குடியிருந்த கோயிலாக, குடியிருந்த கோயில். எனக்கு உலகத்திலே பிடிச்ச ஆசிரியர் தமிழாசிரியர்கள். தமிழாசிரியர் எனக்கு வந்து ஏன் தமிழாசிரியர் பிடிக்கும் அப்படின்னா, என்னுடைய அப்பாவுடைய தம்பி தமிழாசிரியர். ஆமா ஆமா, நம்ம போன நேரம் பேசணும்ல. அப்ப அந்த அடிப்படையில் எனக்கு தமிழாசிரியராக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் பெருமக்களும் சரி, தமிழாசிரியர் பெருமக்களும் சரி, ரொம்ப கதறவனாலும் உயிரை விடுவாங்க அந்த மாதிரி. ஆமா, என்னுடைய தமிழாசிரியர்களும் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஆமா ஆமா, அந்த மாதிரி இருந்தது போனதுனால தமிழ் மேலே கொஞ்சம் பற்று அதிகமானதுனால எங்கே பார்த்தாலும் தமிழை பேசிக்கிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம் ஐயா, இப்போ தமிழ்னு நீங்கள் சொல்கிறீங்க, தமிழ்னு செய்றீங்க. இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் மனநிறைவோடு இருக்கலாம், ஆனால் பணநிறைவோட வேற ஒருத்தவங்க இந்த துறைக்கு தமிழ் ஆசிரியராக அரசு பள்ளியில் வர முடியலைன்ற பட்சத்தில், இப்போ நம்ம எம்ஏ தமிழ்னு ஒரு படமே இருக்குது, இதுக்குன்னே தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு படம், நம்ம இயக்குனர் ராம் எடுத்த படம் கற்றது தமிழ் அப்படின்னே இருக்குது. அதுலலாம் தமிழ் படிச்சுட்டு மற்ற வகுப்பு படித்தவங்களாம் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் தமிழ் படித்தவங்களால அப்படி இருக்க முடியாது. அந்த சூழல் இப்படி இருக்குல்ல, இதை நீங்க கவனிக்கிறீங்களா ஐயா? அதான் என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் கண்மூடித்தனமான ஒரு செயல்ங்க. சரிங்க, தமிழ் படித்தால் முறைப்படி தமிழ் படித்து முறைப்படியான இலக்கண விதிகளோடு நீங்க வந்துட்டோம்னா கண்டிப்பாக அதற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படிங்க கிடைக்கும்? ஏதோ ஒரு வழியில கிடைக்கும். நான் எப்படி வந்தேன்? நீங்க அரசு பள்ளி ஆசிரியரா இருக்கீங்க. ஆமா, எல்லாராலையும் அரசு பள்ளி ஆசிரியராக ஆக முடியும். எல்லாராலையும் அரசு பள்ளி ஆசிரியராக முடியும். ஏனென்றால் முறைப்படி தமிழை கற்றுக்கொண்டு வந்தால், இப்போ என்னுடைய அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னா நான் அந்த உள்ள நுழையிருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். ஆமாம் ஆமாம் இருக்கும். நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன், எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், எவ்வளோ பேச்சு போட்டியில் சந்திச்சிருக்கேன், எவ்வளோ கட்டுரை போட்டியில் சந்திச்சிருக்கேன், எவ்வளோ கவிதை போட்டியில் சந்திச்சிருக்கேன், எத்தனை மேடை ஏறி இருக்கேன். அதெல்லாம் உழைப்பு தானே, உழைப்பு. அந்த உழைப்பினுடைய சங்கதி தான் நீங்கள் பேசியிருக்கு. எனக்கு 45 பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்க, மறுக்க முடியாது. 45 பேர் இன்டர்வியூ வந்தாங்க. என்னைய மட்டும் ஏன் எடுத்தான்? எல்லாரும் எம்ஏ பிஎட் எம்பிள் பிஹெச்டி வந்தாங்க, நான் மட்டும் ஏன் தடிச்சிருனே? இதுதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலேஷன். தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுது, தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்துக்கணும். சும்மா தமிழ் படிச்சுட்டு ஆனா தமிழ் படிச்சேன் அப்படின்னு ஒரு டிகிரி பேப்பர் மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ் தெரியாமலே சும்மா படிச்சேன்னு சொல்லாம தகுதிகளை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏனென்றால் இந்த உலகம் மிக போட்டியான உலகம். எல்லாரும் ஒரு படிச்சு முடிச்சு வெளியேறாங்க. 5 லட்சம் பேர் வெளியேறாங்க. படிச்சு முடிச்சு +2 முடிச்சு 5 லட்சம் பேர் வெளியேறாங்க. அதுல கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்களும் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 6 லட்சம் பேரும் டிகிரி முடிச்சு வெளியே வரும்போது போட்டியான உலகம் வருது. அந்த போட்டியான உலகத்துல 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 11ஆவது ஆளா நீ வந்து அப்படி நிக்கணும். ஒட்ட வச்சு இங்க கழுத்து மாதிரி நிக்கணும். அப்படின்னா பார்ப்பேன், டே யாரை ஒருத்த நிக்கிறான்ட்டானு. நீ எல்லாருக்கும் சமமா அப்படி நின்றுட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்குற பார்வையோடு போயிடுவாங்க, தெரிய மாட்டோம். இப்போ நான் மட்டும் தனிச்சு நிற்கிறேன் உங்கள்கிட்ட, என்னையே நீங்க பேட்டி எடுத்தீங்க, என்னுடைய செயல் வித்தியாசமா இருந்துச்சு தானே, என்னுடைய பார்வை வித்தியாசமான நோக்கத்துல போனதுனால என்னைய பாக்குறீங்க. எல்லாரும் தமிழாசிரியர் தான், நானும் தமிழாசிரியர் தான், என்னைய கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். தமிழ் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் சென்று சேர்க்கணும் அப்படிங்கிற உங்களுடைய வேட்கை. அப்போ அந்த வேட்கையை உருவாக்கணும். தமிழ் படிச்சா மட்டும் போதாதீங்க, படிப்பாய், நன்றாய் படிப்பாய், நீ படித்தால் எதையும் முடிப்பாய்.
படிப்பாய் நன்றாய் படிப்பாய், தமிழின் அடியை உணர்ந்தே படிப்பாய், விடியும் உனக்கு விடியும், தமிழை படித்தால் அமுதம் வடியும், குடியும் தமிழை குடியும், குடித்தால் படியும் அறிவும் வெறியும், பறிப்பாய் பூக்கள் பறிப்பாய், அதனை தொடுப்பாய் அழகாய் எடுப்பாய், எரிப்பாய் ஜாதி எரிப்பாய், அதன் இருளை முறிப்பாய் அழகாய் முறிப்பாய், படிப்பாய் நன்றாய் படிப்பாய், நீ படித்தால் எதையும் முடிப்பாய். வேற என்னையா வேணும்? வேற ஒண்ணுமே தமிழ் படிச்சா போதும், போதும், எல்லாமே வெற்றி ஆயிரும்யா. அந்த வெற்றிக்காகத்தானே அவன் போராடுறோம். அதாவது நான் மட்டும் வெற்றி கண்டால் மட்டும் போதாது, இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழை தூய தமிழில் பேசுகிறாங்களோ இல்லையோ, எழுதுகின்ற பொழுது விலையில்லாமல் எழுதணும்யா. அதைத்தான் நம்ம அதுக்காக நம்ம பாடுபடுறோம். வேற எதுக்காக பண்ணுறது? சரிங்களா? வெற்றி வெற்றின்னு நீங்க சொன்னதுனால எனக்கு அந்த கேள்வி வருது, கேட்குறேன். வெற்றி கழகம், ஆமாம், நீங்க சொல்லி கட்சியினுடைய பெயரையே திருத்தி இருக்காங்க. எல்லாம் தமிழ் செயல். தமிழ் செயல், நான் செயல், நம் செயல் கிடையாது, எல்லாம் தமிழ் செயல். அது பார்க்குது, தமிழ் தாய் பார்க்கிறாள். டே பாடுறா, என்னை போடாம விட்டாளான்னு சொல்றா. சொல்லி பார்த்தோம், செஞ்சுட்டாங்க, இவ்வளவுதான். இதுல ஒரு தற்பெருமையாகவோ ஒரு கருவமாகவோ நான் தான் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. அதில் நம்ம சொன்னது வெற்றி அடைஞ்சிருக்குது, அவ்வளோதான். வெற்றி கழகம் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, இப்போ நீங்கள் இந்த தமிழ் தாய் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே நான் வர்றேன். இப்போ தமிழ் பால் அப்படின்னா இப்போ போடுறோம், தமிழ் கூட்டல் பால், தமிழ் பால், தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இப்போ ஒரு அப்போ தமிழுக்கு அடுத்து உறுதியாக ஒற்றெழுத்துங்கிறது வருமாயா? ஆமாம், தமிழுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். ஏன் தெரியுமா வரும்? ய ர ல முன் க ச த ப மிகும் என்ற நன்னூல் விதிப்படி. இப்போ நாய் கூட்டல் குட்டி, நாய்க்குட்டி, இக்கு வருதா, ஈ வருதா? ஆமா, ஈ வந்தா ஒற்றெழுத்து வரும். வரும். தேர் கூட்டல் திருவிழா, தேர் திருவிழா, இரு வருதா? இரு. யாரா ல சிறப்புல. அப்ப தேர் கூட்டல் திருவிழா, தேர் திருவிழா இது வருதா? வந்துருது. இப்ப ல சிறப்புலகிற எழு. இப்ப தமிழ் கூட்டல் பால், தமிழ் பால் இப்போ வருதா? வருது. அப்ப தமிழ் கூட்டல் பால், தமிழ் பால். ஏன் அந்த எள்ளு வருது? அப்ப ய ர ல முன் க ச த ப மிகும் என்ற விதிப்படி என்ன மாறும்? ஒற்றெழுத்து வரும். அப்ப இந்த மாதிரியான தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், தமிழ் கூட்டல் பால், தமிழ் பால், தமிழ் கூட்டல் தேர், தமிழ் தேர். அப்ப தமிழ் கூட்டல் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு. இப்ப போடணும், பல பேர் போடாம வச்சுக்கிட்டு. யா, சூப்பரா, சூப்பர். போன முறை எனக்கு இந்த சூப்பர் தான் சிக்கலாவே இருந்து கேட்குறேன். சூப்பர் சொல்லு. ஏன் தெரியுமா? வெரி குட். ஐயா, மொழிக்கு நம்ம எதிரான கிடையாதுயா. ஐயா, நம்ம மொழிக்கு எதிரான, நான் சத்தியமா சொல்றேன். ஆங்கிலம் பேசு கேட்கிறேன், தவறே கிடையாது. பேசு கேட்கிறேன், தவறே கிடையாது. தவறு கிடையாதுங்க. எல்லாரும் மொழிக்கு எதிராக அப்படிலாம் கிடையாதுங்க. ஐயா, எல்லா மொழிகளையும் பேசுங்க. ஹிந்தி தெரியுமா பேசுங்க, ஆங்கிலம் தெரியுமா பேசுங்க. ஒட்டி பேசாதீங்க, இணைச்சு பேசாதீங்கன்னு சொல்றீங்க. வெரி குட், சொல்லுங்க. சூப்பர், சொல்லுங்க. தன்னை அறியாம எது வருகின்றதோ, எந்த மொழி ஆக்கிரமித்திருக்கிறதோ சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இல்லைங்க. வெரி குட் சொல்றதுனால நான் அயல்மொழிக்கு ஆதரவு இருக்கு அப்படிலாம் கிடையாது. நன்றுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம், வெரி குட் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். அது உணர்ச்சி புலம்பு. அதெல்லாம் மொழி என்பது ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு. தடிக்க அம்மாங்கிறோம், ஐயோங்கிறோம், உணர்வு. ஓ மை காட், மொழி உணர்வு, உணர்வு, உணர்வு. அது ஒரு அறிவு, அவ்வளவுதான். அறிவும் உணர்வும் சேர்ந்த கலவைதான் வேற்றுமொழி சொற்கள். உணர்வாக இருக்கக்கூடியது, உயிராக இருக்கக்கூடியது நம் மொழி சொற்கள். அதில் நீங்க சூப்பர் சொல்லுங்க, வெரி குட் சொல்லுங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? அருமையா, அருமை. உண்மை. இது நான் மொழிக்கு எதிரான கிடையாது, எல்லா மொழியும் கற்றுக்கணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தேவதுள்ள தமிழோசை உலகமெல்லாம் பரவுகை செய்தல் வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்க தமிழ் மொழிகள் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும். பாருங்க, இதுக்கு மேல என்னங்க? இதுக்கு மேல ஒன்று. யாமறிந்த மொழிகளிலே அவர் சொல்வதற்கான காரணம் அவருக்கு நிறைய மொழி தெரிஞ்சதுனால, பல மொழிகள் தெரிஞ்சதுனால யாமறிந்த புலவராக இருந்திருக்கிறாரு. அப்ப அப்படியெல்லாம் படிச்சதுனால, அப்படி இருந்ததுனால எல்லா மொழிகளையும் கேட்டால் என் மொழி ரொம்ப பெரியதுடா அப்படி சொல்றாரு. அதனால ஆங்கிலம் படிக்கக்கூடாது, இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, என் பையன் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருக்கேன் சார். சேர்த்துக்க, அது ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு. சேர்த்துக்க, தமிழை படிக்க வை, அவ்வளவுதான். ஐயா, என் பிள்ளை தமிழ் மொழியில படிச்சுட்டானே, தமிழ் மொழியில சேர்த்துருக்கானே, ஆங்கிலம் படிக்காம போயிட்டா வருத்தப்படாத, தமிழ் மொழியில படிக்கட்டும். ஆங்கிலத்தை வேற இடத்துல டியூஷன் வச்சுக்க, படிச்சுக்கலாம். படிச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எத்தனையோ வந்திருக்குது, இருக்கு. யூடியூப்பை திறந்தா எத்தனையோ ஸ்போக்கன் என்னென்னமோ இருக்கு, சுலபமா கத்துக்கலாம். சுலபமா கத்துக்கலாம்.
தமிழ் எப்படி இப்போ உங்களை பார்த்தா தமிழ் எப்படி நம்ம சுலபமாக கற்றுக்க முடியுமோ அதே மாதிரி ஆங்கிலமும் எளிமையாக கற்றுக்கிறதுக்கான எல்லா வகைமுறையுமே இருக்குது. இதெல்லாம் என்னைக்கு நம்ம மனம் விட்டு பேசுகிறோமோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். ஆமாம். வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்கல்ல. ஆமாம். 2 பேரும் சண்டை போட்டானா சத்த நேரம் அப்படி விளையிறணுங்க. விளையிறணும் சண்டை போட்டுட்டே அப்படியே வரக்கூடாது இருக்கும். படக்கணும் விளையாட நிற்கும் டபக்குன்னு போயிடும். சண்டை போட்டாங்களா டபக்கு விளையிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் வரணும் இவங்களும் வரணும் அப்படி நிற்கணும். நான் என்ன தப்பு பண்ணு என்ன சரி வா பார்த்துக்க அப்படி போயிடணும். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு மனம் விட்டு யாரு நான் யாரு உனக்கு எனக்கு என்ன நீ என் பொண்டாட்டி நான் அவன் புருஷன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இப்படிங்கிற மன பரிமாற்றத்தை கொண்டு வந்து விட்டால் கண்டிப்பாக இந்த டைவர்ஸ் விவாகரத்து இதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. இல்லை இருக்காது. மனம் விட்டு பேசணும். அதாவது மதிக்கணும். அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். மனம் விட்டு பேசணும். அப்படி மனம் விட்டு பேசிவிட்டால் எல்லாமே எளிய தீர்வு கிடைத்து விடும். நம்ம நினைக்கிறத தான் அவங்க செய்யணும்னு நினைக்க கூடாது. விஷயங்கள்லாம் இருக்கு. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஆம்பளோட மனசு வேற பொண்ணுடைய மனசு வேற அம்மாவுடைய மனசு வேற மகனுடைய மனசு வேற. ஏன்னா மனம்ங்கிறது எல்லாருக்கும் வேறுபட்டதா இருக்கும். மிகச்சிறந்த கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் அது வேற. நம்ம மயம் தானே நம்ம என்ன சொன்னாலும் கேட்பேன்னு நினைக்க கூடாது. நம்ம அம்மா தானே என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு நினைக்க கூடாது. அம்மா அம்மானுக்குள்ள அந்த உறவே அப்படிதான் கிடையாது. எல்லாமே வேறுபட்டது நிற்கும். என்னதே நான் உயிருக்கு உயிரா அவனை நேசிக்கிறேன் சும்மாங்க அது பையா என்ன சும்மான்னு சொல்றாரு ஐயா. நான் உயிருக்கு உயிரா அவனை நேசிக்கிறேன்னு சொல்ல சும்மா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் போன பிறகு உனக்கென்று ஒரு தேவை வருகின்ற பொழுது அந்த தேவைக்கான செயல்பாடுகளை பூர்த்தி செய்யாத பொழுது ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எவன் ஒருவன் சந்திக்கின்றானோ அந்த பிரச்சனையை எவனும் தீர்ப்பதற்காக முயல்கின்றானோ அவன் தான் மிகச்சிறந்த தமிழன். மனிதன் இல்லை தமிழன். அப்போ அந்த பிரச்சனையை கண்டு விலகக்கூடாது. பிரச்சனை வருதுன்னா ஏற்றுக்கொள்ளணும். ஒன்றும் இல்லை தலைவலிக்குதா ஏற்றுக்குறீங்க. ஐயோ தலைவலிக்கு தலைவலிச்சுக்கிட்டே இருக்கும். தலைவலிக்குதா சூப்பர் ஆமாம் தலைவலிக்குது ரைட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். காய்ச்சடிக்குதா ஏற்றுக்கொள்ளுங்கள். காய்ச்சடிக்குது ஆமா சூப்பர் காய்ச்சடிக்குது அப்பா சூப்பர். அப்படியே என்ன அர்த்தம்? உடம்பு அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உடம்பு அது வேலையா அது பார்த்துக்கிட்டு இருக்கு. வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ வெளியில இருந்து ஒன்று வந்திருக்கு அதை நான் கொண்டுகிட்டு இருக்கேன். அப்போ வந்து உனக்கு டெம்பரேச்சர் கூட தான் செய்யும் லைட் அப்படி தான் பண்ணுவேன் நீ அமைதியாருன்னு உடம்பு சொல்லுது. உடம்பு ஏத்துக்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டால் இவன் ஏத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் அதை ஏற்றுக்கொண்டதற்கான வாய்ப்பு கூட கொடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கெல்லாம் அப்படிதான் எவ்வளோ பிரச்சனை வரும்பியா. ரொம்ப சரி நீங்க சொல்றது. எல்லாம் பிரச்சனை வரும் எடுத்து போவேன் விளையிரும். நீங்க பயந்து ஓடின பிரச்சனை பயந்து ஓடி வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனையை கண்டு எவன் ஒரு பயந்து ஓடுகிறானோ அவனை நோக்கி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனையை நோக்கி எவன் எதிர்த்து நிற்கிறானோ அந்த பிரச்சனை விலகி சென்று விடும். இது வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்றீங்க. சும்மா படிச்சு என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை பூரா தொகுத்து சொல்றீங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை நடந்த ஏகப்பட்ட பிரச்சனை. போஸ்டர் ஒட்ட போய் வந்து நிற்பேன் 4 பேர். போஸ்டர்ல பேசிக்கிட்டு இருப்பேன் 4 பேர் வந்து நிற்பேன். அவங்க 4 பேரையும் நான் கன்வின் பண்ணுவேன். ஒன்றும் பிள்ளை சும்மா தாங்க விட்டு. ஏன்னா அவங்களுடைய போஸ்டர் அது அவங்களுடைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாட்டுக்கு யாரா அது எங்களுடைய போஸ்டர் வந்து நீங்க வாட்டுக்கு தப்பு இப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு முன்னால ஐயா பாரு இந்த மிஸ்டேக் விட்டுருக்கீங்க எடுத்துக்கிறேங்கய்யா இதுல என்னையா இப்படியும் பரஸ்பர ஒற்றுமையோட பேசி அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டு அந்த பிரச்சனையை நான் முன்னால சந்திச்சு அதற்கான விடையை. இன்னொன்னு என்னன்னா நம்ம அவங்கள வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா ஏதாவது சொன்னாதானங்கய்யா பிரச்சனை. நான் என்னைக்கா காரசா சொல்லியிருக்கேன் கிடையாது இல்ல. நம்ம யாரு நம்மளை திட்டினா கூட அப்படியா திட்டிட்டியா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அதாவது நம்மளை ஒருத்தர் திட்டினான்னு வச்சுக்கீங்களேன் அதை வாங்கினா தானே பிரச்சனை. அதை வாங்காம அவன்கிட்ட விட்டு அவருக்கே போயிடுது. ஒருத்தர் நாசமா போடான்னு திட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க நாசமா போடாங்கிற விரும்புறியான்னு அர்த்தம். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்க. நாசமா போடா அப்படி சொன்னா அந்த நாசமா போகிற வார்த்தை உங்க மனசுல உங்க மனசுல தானே வருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க விரும்புறியன்னு அர்த்தம். நீங்க விரும்புறீங்கன்னு சொன்ன உடனே அந்த பிரபஞ்சம் ஏய் நாசமா போற விரும்புறான்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யும் இந்த நாசமா போற சூழ்நிலையா உருவாக்கிறோம். பல பேர் நாசமா போற காரணம் அதான். பெரும்பாலும் பாருங்க வாழ்க வளத்துடன் வாழ்க வளமுடன் இந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா. டேய் நீ நல்லா இருப்படா. நல்லாங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை அருமையான வார்த்தை. அப்ப அதை வந்து சொல்லுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அற்புதமான நல்ல சொற்களை நம்ம பேசணும். இதுல புது செய்திங்க. நல்ல சொற்களை நம்ம பேசணும். அப்பதான் இவனுக்கு இந்த மாதிரி சொற்கள் பிடிக்குது இப்படி வாழ்றதுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையே நமக்கு அந்த மாதிரி நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிறத வள்ளுவர் அழகா சொல்லிட்டு போறாரு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் இருக்கு கனியே இருக்கு. நீ எதடா சாப்பிடுவேன்? நீ காய போய் சாப்பிடுற கனியை சாப்பிடுற நல்ல சொற்கள்லாம் இருக்குடா.
அப்போ நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்ல பழகிக்கொண்டோம்னா நல்ல நல்ல சொற்களை சொல்ல பழகிட்டோம் என்றால் நமக்கு கண்டிப்பான நல்வாழ்க்கை அமையும் ஐயா. அதனால கல்யாண கரவடுகள் எல்லாம் நிறைய இடங்களில் போடுற அன்பு மரணம் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பு பயனும் அதுங்கிறேன். நிரல் நிறை அணி இதுக்கு பேரு. நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி. நிறை அணி. அணி. ஆமா. இது நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. நிரல் நிறை அணி. நிரல் தான் இருக்குங்க. தேநீர் இடைவேளையில ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. ஆமா. நிகழ்ச்சி நிரல். அதான் எங்கேயோ. அப்ப நிகழ்ச்சி வரிசை. நிகழ்ச்சி நிரல். இப்ப என்னென்ன வரப்போகுது? முதல் வாழ்த்துறை, அடுத்து வந்து இந்த உரை சிறப்புரை, பேருரை, நிரல். நிகழ்ச்சி நிரல் வருதா? அப்ப நிரல்ன்ற வரிசை. அப்ப அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப அன்பு இருக்குது, பயன் இருக்குது, பண்பு இருக்குது, அறம் இருக்குது. எவ்வளவு இருக்கு? அன்பு வச்சோம்னா அன்பும் அறனும் உடைத்த பண்பும் பயனும். இப்போ அன்பு வச்சா பயன் கிடைக்கும், பண்பும் பயனும். அன்பு வச்சா பயன் கிடைக்கும், பண்பு வச்சா அறம் கிடைக்கும். அறம் கிடைக்கும். அப்போ பண்போடு அறத்தையும் அன்போடு பயனையும் நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் அந்த அந்த நிரல்படையும் வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கு என்பது அந்த இந்த குறளினுடைய அற்புதமான விளக்கம். அறம்ங்கிற சொல்லே தமிழினுடைய ஒரு மிக அற்புதமான சொல், அழகான தமிழ் சொல். அன்பு என்ற 3 எழுத்து மட்டும், அன்பு என்ற 3 எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த உலகை ஆளும். வெறும் ஆளாது, எதுவுமே ஆளாது. இந்த உலகம் சந்தோஷமாக இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா. துக்கமாக இருப்பதற்கு படைக்கப்படவே இல்லை. நாமவே துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு என்ன சொல்றோம்? அதனாலதான் துன்பத்தை வருதுன்னு சொல்றோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொல்லிட்டார் கணியன் சொல்லிட்டாரா? அப்ப அந்த அடிப்படையில யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் ஆட்டோர் என்ன, சாதலும் புதுவதும் அன்றே வாழ்தல். அவ்வளவுதான். அதனால வந்து தீதும் நன்றும் யாராலையும் வருவன கிடையாது, நம்மளாவே நம்ம உருவாக்கிறோம். முள்ளு குத்துச்சுங்கிறோம் இல்ல, உள்ள போய் நம்ம குத்திக்கிட்டோம். கல்லு தடுக்கிருச்சுங்கிறோம் இல்ல, கல்லு தடுக்கி நாம போய் விழுந்துக்கிட்டோம். அப்போ அடுத்தவர் மேலே குறையை சுமத்துவதை விட்டுவிட்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய குறையை நாம் நிவர்த்தி செய்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை தமிழ் வாழ்க்கையாக மாறும் ஐயா. ஒரு அட்டகாசமான பதிவுங்கய்யா. எனக்கு மன நிம்மதியா இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில இப்படி நம்ம இயற்கை சூழ்நிலையான ஒரு இடத்துல பறவைகளினுடைய கீச்சு குரல்ல அற்புதமான ஹரிஷ் இருக்காரு, நம்மளுடைய கேமராமேன் காந்தி கிருஷ்ணன் கேமராமேன். இவங்க முன்னிலையில உங்க கூட இப்படி பேசுறது அப்படியே மனம் விட்டு அப்படியே ரொம்ப நாள் அப்படியே சந்தோஷமா ஏதோ பறந்து போன மாதிரி இருக்கு. எல்லாம் நான் கொஞ்சம் வெயிட் ஆகிட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த வெயிட் எல்லாம் எனக்கு அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அருமையா இருக்கு. தமிழ் பேசிக்கிட்டே இருக்கான். மகிழ்ச்சியா நீங்க தேநீர் இடைவேளைக்கு உங்களுடைய நேரத்தை, உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து சிவகங்கை மாவட்டத்துல இருந்து நீங்க வந்து எங்களுக்காக இப்படி பேசுறதுக்கு தேநீர் இடைவேளை நேயர்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாகவும் இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த தமிழ் பாடம் ஒண்ணு, வாழ்க்கை பாடம் ஒண்ணு, 2 கொடுத்துருக்கீங்க. இந்த 2க்காகவும் எங்க குழு சார்பாகவும் தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு நன்றி. நன்றியா, ரொம்ப ரொம்ப நன்றியா.